அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம 2026 புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போது மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எது எது சாதகமாக செயல்படும், எது எது பாதகமாக செயல்படும் எல்லாத்தையுமே பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொளியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரியா? காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும். உங்களுடைய அனுதினமும் அன்றாட செயல்பாடுகளை தீர்மானிப்பது அந்த கிரகமே என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அது நன்மையாக இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருந்து எந்த வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, அதற்கு ஏற்றாற்போல் ஆகச் சிறந்த நற்பலன்களை அள்ளி தெளித்து விடும். அதற்கு மாறாக சரியில்லாமல் பாவத்துவத்துடன் அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் அந்த கிரகம் பெற்றிருக்கிற அந்த பாவத்துவத்தின் தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு சிரமம் மட்டுமே வந்து சேரும். முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல ஒண்ணா துன்பத்தில் ஆழ்த்திவிடும். எதுவுமே நடக்காது, தள்ளி தள்ளி போகும், பெரிய சிரமங்களை சந்திக்கிற மாதிரி ஆகும். அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குங்கள், வாழ்க்கையை வளமாக்குங்கள் அப்படின்னு சொல்றது. அதனால தான் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கிரகம் தசை நடத்துது, அதன் அதிதேவதையை வணங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உண்மையா அழகா சரணடைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சரணடைதல் மிகச்சிறந்த முறையில் இருந்துவிடும் பட்சத்தில் அந்த கிரகம் முதல்ல சுபத்துவமாக மாறும். மாற்ற முடியுமா அப்படின்னா தலையெழுத்து விதி அதெல்லாம் செகண்டரி. அது எப்படி சுபத்துவமாக மாற்றணுன்ற சூட்சமம் இருக்குது. அதை நீங்கள் வணங்கிட்டே வர 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 நிச்சயமாக சுபத்துவமாக மாறும். சரிங்களா? அப்போ அந்த கிரகம் சுபத்துவமாக மாறும்பொழுது அது எந்த வீட்டில் உட்காந்துருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில், அது எந்த வீடாக இருந்தாலும் சரிங்க, அந்த இடமே சுபத்துவமாக மாறும். அந்த வீடு முதல்ல அந்த கிரகம் சுபத்துவம் அடையுது, அப்புறம் அந்த வீடு சுபத்துவம் அடையுது. அந்த வீடு சுபத்துவம் அடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே சுபத்துவமாக மாறும். அப்போ அந்த நட்சத்திரம் சுபத்துவமாக மாறுது. அப்போ அந்த நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும் பட்சத்தில் அந்த நட்சத்திர அதிபதிகள் சுபத்துவமாக மாறுவார்கள். அப்போ அந்த நட்சத்திர அதிபதிகள் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த நட்சத்திர அதிபதிகள் எந்தெந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த பாவகங்கள் எல்லாமே சுபத்துவமாக மாறும். வேறுபட்ட விஷயம். ஜாதகமே வலுப்பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கதான் இருக்கு சுச்சி. உங்க வாழ்க்கையோட சுச்சி யார்கிட்ட இருக்குது? தசை நடத்தும் கிரகத்திடம் தான் உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வணங்க 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 அட்லீஸ்ட் உங்களுக்கு துன்பமாவது வராமல் இருக்கும். அப்படி வணங்கி நீங்கள் சுபத்துவப்படுத்திட்டீங்க அப்படின்னா இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களுக்கு அச்சனம் பிசகாமல் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. சரியா? அப்போ இது சுபத்துவம் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போது இந்த பலன்கள் தான் உங்களடையும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த பலன்கள் இந்த 2026 எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, யாராவது உங்களுக்கு இது மாதிரி சொல்லி தருவாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னு கேளுங்க. இந்த 12 மணிக்கு கரெக்டாக இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் 0001 செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே ஜாதகம் போடும் பொழுது அழகாக எந்தெந்த பாவகங்கள் அதீத பலம் பெறுகிறது, அதன் அடிப்படையில் பரல் கணிதம் மூலம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு சுபமான பலன்களை கொடுக்கணும். எது பலன் அளவுக்கு அதிகமாக கம்மியாக வாங்கியிருக்கோ அந்த இடம் துன்பம் வந்துடும். அது சார்ந்த விஷயங்களில் துன்பம் வரும், அதையும் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ காணொலிகளை போவோமா? இந்த மேசராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க. 2ஆம் இடம் பலம் பெறுது.
2ஆம் இடம் பலம் பெறும் பட்சத்தில் அந்த வாக்குஸ்தானம், அது வந்து வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம், குடும்ப வருமானம் அதுக்குள்ளதான் இருக்கு. சிறுவாடு சின்ன காசு எப்பயுமே இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. நல்லா யோசிச்சு பாருங்க. தசை நடத்துறதுக்கு சரியா இருந்துட்டா மட்டும் போதும். இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு இந்த விஷயத்துல வந்து சுபத்துவம் வந்து கொடுத்துரும். குடும்பத்தில் உங்க கை ஓங்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள். மகன் பிறப்பது, மகள் பிறப்பது, மருமகன் வருவது, மருமகள் வருவது என இருக்கும். குடும்ப வருமானம் அதிகரிக்கணும், கொடுத்தே தீரும். அப்போ எங்கிருந்து வரும்? தொழில் செஞ்சா அதுல வருமானம் அதிகமாகும். வேலை செஞ்சா நிச்சயமாக ஊதிய உயர்வு கிடைக்கும், கூலி அதிகமாகும். அப்பதானே குடும்ப வருமானம் அதிகமாகும். அப்போ இந்த விஷயங்கள்ல சுபத்துவமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம், அது வந்து பேசியே சகல விதமான விஷயங்களிலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துரும். நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அப்படியே பழிக்கும். அந்த இடம் பலம் பெறுகிறது, சுபமான பரல்கள் அந்த இடம். அப்போ நீங்க வாக்குப்பளிதம் உண்டாகும். சொல் பேச்சு பேசியே உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் சாதிக்கக்கூடிய சக்தியை கொடுத்துரும். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அப்படியே வந்து பழிச்சு போயிடும். நீங்கள் சொன்னது மட்டும்தான் நிறைவேறும். அப்பேற்பட்ட விஷயத்தை வந்து கொடுத்துரும். அந்த இடம் குடும்பஸ்தானம். ஓகேங்களா? அப்போது ஒருத்தருக்கு குடும்பம் அமையணும் அப்படின்னா கல்யாணம் நடக்கணும் இல்லையா? அப்போ அந்த திருமணம் சார்ந்த தடைகளும், இந்த 2ஆம் வீடு சுபத்துவத்தை இழந்து திருமணத்தை வந்து ஏதாவது தடுத்துட்டு இருந்துச்சுன்னா இந்த 2026 அதுவும் தடை வந்து நீங்கிடும். சிறுவாடு இருந்துக்கிட்டே இருக்கும். பாலிய கல்வி இந்த இடம் தான். +2 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அப்போது அந்த +2 வரைக்கும் படிக்கிறவங்களாம் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மேசராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க +2 வரைக்கும் படிக்கிறவங்க. அப்புறம் அந்த இடம் வந்து குடும்ப தானம், தனம் வரவு, அந்த இடம் பேச்சு, முக ரோகங்கள் உங்களை விட்டு அகலும். முக ரோகங்கள் அப்படின்னா கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு, இது வந்து அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் விலகும். முகமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருக கடாட்சத்துடன் திகழும், லட்சுமி கடாட்சத்துடன் திகழும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தெய்வாதீனமாக நீங்கள் வந்து பார்க்குறது இருப்பீங்க. உங்களை நீங்கள் சரியாக வச்சுப்பீங்க. வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்குவீங்க, ஷேவ் பண்ணிக்குவீங்க, அழகாக நல்லா மேக்கப் போட்டுக்குவீங்க. அந்த வீடு சுக்கரனோட வீடு இல்லையா? மேக்கப் போட்டுக்குவீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். அயன் பண்ணி சட்டை போடுவீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பீங்க, சூப்பராக வளம் வருவீங்க இந்த வருஷம் ஃபுல்லாக. அடுத்து விட்டால் 4ஆம் இடம் பலம் பெறுகிறது. தாய் ஸ்தானம் பலம் பெறுகிறது. உங்களுடைய சொத்து சுகஸ்தானம் பலம் பெறுகிறது. உங்களுடைய தாயை வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்க. ரொம்ப தெம்பா பலம் வருவாங்க இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க. அந்த இடம் வந்து அவ்வளோ பலமானமாக மாறுது. அப்போது தாய்கிட்ட நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. தாய்கிட்ட கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா மாறும். அவங்களுக்கு உரிய நோய்கள் எல்லாம் அவர்களை விட்டு அகலும். உடல் தெம்பு பலத்தோட பலம் வருவாங்க. உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த 2026. வீடு கட்டுறது வாங்கிறது இந்த 4ஆம் இடம் தான். இந்த 4ஆம் இட அனுமதி இல்லாமல் உங்களால் வீடு கட்டவே முடியாது. நீங்கள் எந்த கிரகம் தசை நடத்திட்டோம், எப்பேற்பட்ட சுபத்துவம் இருந்து நடத்திட்டோம், அந்த அந்தரமோ புத்தியோ வந்தால் தான் கல்லில் செங்கலில் கையை வைக்க முடியும், சிமெண்ட்டே பார்க்க முடியும். நீங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 4ஆம் இடம் அந்த கடக மனை பலமாக மாறுகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்? வீடு கட்டுதல் நடக்கும், வீடு வாங்குதல் நடக்கும். அதற்கான முயற்சி பலிதமாகும் இந்த 2026. அந்த இடம் வண்டி வாகனஸ்தான். அப்போது இந்த வண்டி வாகனம் புதுசாக வாங்கிறது நடக்கும். பழைய வண்டியில் இருக்கிற ஏதாவது சிக்கல், ஏதாவது ரிப்பேர் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் இப்போ தான் சரி பண்ணுவீங்க. பர்ஃபெக்ஷனாக வச்சுருப்பீங்க. அப்படி தொட்டால் அப்படி கன் மாதிரி பறக்கும் வண்டி. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வச்சுருவீங்க வண்டி. புது வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். தரமான வண்டிகளை வாங்குவதற்கு, கார்களை வாங்குவதற்கு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சனி பகவான் வந்து தசை நடத்திட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹைவே வண்டியெல்லாம் வாங்குவாங்க. லாரி, டாரஸ், 20 வீலு, 30 வீலு, இந்த வீலு வண்டியெல்லாம் வாங்குவாங்க. அதுவும் அவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய உன்னதமாக இருக்கும் இந்த 2026. நல்ல தரமான கார்கள் வந்து நிற்கும் வீட்டுக்கு முன்னாடி. தார் போன்ற அதிபயங்கர காரெல்லாம் வந்து நிற்கும். சனி தசை நடந்தால் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் வண்டி வாகனம் பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். புதிய வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. அதே மாதிரி அந்த இடம் வந்து ஆடு, மாடு, கன்றுகாலி மித்திரங்கள், வீட்டு விலங்குகள், இது எல்லாமே சுபத்துவமாக மாறும். இதனால் சிறப்பை வந்து அனுபவிப்பீர்கள். அதே மாதிரி போர் போட்டால் தண்ணி கிடைக்கும். இவ்வளோ நாள் எத்தனை போர் ஃபெயிலியர் ஆச்சோ, ஆனால் இந்த டைம் 2026
கரெக்டாக பாருங்கள், போர் போட்டால் தண்ணி கிடைச்சிடும். தண்ணீர் தட்டுப்பாடு அகலும். சரிங்களா? அப்புறம் அந்த 4ஆம் இடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது சுபத்துவமாக மாறுது. 4ஆம் இடம் அசையா சொத்துக்களின் சேர்க்கையும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய தலையணை சுகம் மேம்படும். அதே மாதிரி வித்தை ஸ்தானம் அந்த இடம். அப்போது ஆகச்சிறந்த சமயோஜித புத்தி வேலை செய்யும். சமயோஜித புத்தி வேலை செய்யும். அப்புறம் விவசாயம் செழிக்கும். விவசாயம் அந்த இடம். அப்புறம் வீட்டிலிருந்து செய்யும் தொழிலும் மிக உச்சத்தை பெறும். விவசாயத்தில் புதிய புதிய தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி நல்ல வெற்றி கொள்ள வாய்ப்பை வந்து கொடுக்கும். 4ஆம் இடம் அபரிதமான பலம். அப்போ 2026 ஃபுல்லாகவே செம்மையாக வேலை செய்யும் அந்த இடம். ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இவ்வளவு நாள் காய்க்காத தென்னை மரம் காய்ச்சிருங்க. அவ்வளோ பெரிய அந்த விவசாயம் சார்ந்த, வீடு சார்ந்த, வண்டி வாகனம் சார்ந்த சகல விதமான அசையா சொத்துக்கள் வாங்கி போடுறது, இது எல்லாமே அபரிதமாக இருக்கும் இந்த 2026. அதை விட்ட 6ஆம் இடம் பலம் பெறுது. இந்த 6ஆம் இடம் பலம் பெறும் பொழுது தான் ஒருத்தனுக்கு வந்து எதிரிகளே இல்லாமல் போயிடுவாங்க. எதிரிகள் வந்து அழிந்து போவார்கள், அழிச்சிருவீங்க. அவங்களுடைய பலம் பலவீனமெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எதிரிகள் அழிவார்கள். உங்களை பிடித்த நோய்கள் பீடைகள் எல்லாமே விட்டு அகலும். மிகப்பெரிய போராட்டம் அந்த 6ஆம் இடம். அப்போது அந்த போராடி வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சேன், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் நான் சாதிச்சிட்டேன். இந்த 2026 இந்த மாதிரி பேச்சு வந்து உங்கள்கிட்ட இருந்து வரும். கடன் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க, பயப்படாதீங்க. இந்த 2026 அடைச்சிருவீங்க, முழுசாக அடைச்சிருவீங்க. வழி விட்டுடும். தசா நடத்தும் கிரகம் ரொம்ப முக்கியம். படித்து சொல்கிறது அதனால தான். தசா நடத்தும் கிரகம் மிக முக்கியம். சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் தான் கடனே இல்லாமல் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். அத்தை மாமன் வர்க்கத்தார்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து மாறும். அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்புறம் ஒரு போட்டி தேர்வு, நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு, இதில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைச்சிடும். அந்த 6ஆம் இடம் மிகச்சிறந்த கை நீட்டி சம்பளம் வாங்குகிற இடம். அந்த இடம் ஊதிய உயர்வு நிச்சயமாக அருளப்படும். வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் வேலை தேடுவோருக்கும் நிச்சயம் கிடைக்கும். உள்நாட்டில் வேலை தேடுவோருக்கும் நிச்சயம் கிடைக்கும். அது அரசாங்க துறையிலும் சரி அல்லது தனியார் துறையிலும் சரி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் அந்த 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானம். அது மட்டுமல்ல, போலீஸ் ஸ்டேஷனு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு சமாச்சாரங்கள் எல்லாமே அந்த 6ஆம் இடம். அது சுபத்துவமாக மாறுது. இவ்வளவு நாள் சாதிக்காததெல்லாம் இந்த விஷயத்தில் வந்து சாதிச்சிருவீங்க. எல்லாமே உங்கள் சைடு வந்து சாதகமாக வந்து முடிஞ்சிடும். 2026 ஸ்டார்ட் ஆச்சுனாலே சரி, செம்மையாக இருக்கும். பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள். தசை நடத்தும் கிரகம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மேலும் இந்த 7ஆம் இடம் வந்து என்ன 6ஆம் இடம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, போராடி வெற்றி கொள்ளுதல். போராட்டத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்றுருவீங்க. எதிரிகள் அழிந்து போயிடுறாங்க. நல்ல சுபத்துவமாக இருக்குது. நல்ல பரல் வாங்கியிருக்கு. 31 பரல் வரைக்கும் வாங்கியிருக்கு. இதை விட இந்த 7ஆம் இடம் என்பது ஆகச்சிறந்த பரல் வாங்கியிருக்குங்க. 12 பாவகத்தில் எது ரொம்ப வலுத்ததாக இருக்குது அப்படின்னா துலாம் வீடு தான். 42 பரல் வாங்கியிருக்கு. அப்பா, அப்போது இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம். குமாரசாமியன் சொல்லுது, ரதி வரத்து ஆண்களுக்கு, மன்மதன் வரத்து பெண்களுக்கு. அப்போது அந்த இடத்துல செவ்வாய் உக்காந்துருச்சு, அந்த இடம் கெட்டு போச்சு, அதெல்லாம் விடுங்க. தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், சுபத்துவப்படுத்துகிறீர்கள் என்றால் நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும். நிச்சயமாக நடக்கும். 42 பரல் வாங்கியிருக்கு. நடக்காதவங்களுக்கு எல்லாத்தையுமே திருமணம் நடந்துடும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகும். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை வந்து கொடுத்துருது இந்த 2026. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்குகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையாக மாறுவார்கள். சுபத்துவமாக வந்துடும். உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உங்களுக்காக பல தியாகங்களை செய்வார். உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். நிச்சயம் நடந்தே தீரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிகாரமிக்க நண்பர்கள் உங்களை வந்து சேருவார்கள். மிகச்சிறந்த நன்மை உண்டு. அதனால் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இவ்வளோ நாளில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாத விஷயத்தை எல்லாத்தையுமே பார்ட்னர்ஷிப் தொழிலில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அந்த 7ஆம் இடம் என்பது தராசு, துலாம் வீடு. உங்களுக்கு
அப்போது அந்த வியாபார நுணுக்கம் அதிகமாகும், வியாபாரத்தை அதிகப்படுத்துதல் நடக்கும். அந்த 7ஆம் இடம் வெகுஜனர், பொதுமக்கள், உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாமே 7ஆம் இடம். அப்போது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் ரொம்ப முக்கியம், வெகுஜனர் ரொம்ப முக்கியம். அப்போது அது வந்து வாடிக்கையாளர் அவங்கள வந்து அவங்க மத்தியில் புகழ் உருவாகும், அந்தஸ்து அவங்களால கிடைக்கும், கௌரவம் வந்து அவங்களால கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த 2026 இருக்குது. அப்போ என்ன நடக்குது அந்த இடத்துல? வியாபாரம் அதிகமாகும், வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி ஆவார்கள். ஒரு மக்கள் நல பணி நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலே மரியாதை வரும், அவ்வளோ நல்லது வந்து செஞ்சு கொடுப்பீங்க நீங்கள். அவங்க மத்தியில் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆத்மாவாக நீங்கள் வலம் வர வைக்கிறது. சரியா? அப்போ அந்த 7ஆம் இடம் என்பது மறந்து போகிறது, அது சரியில்லைன்னா மறந்து போயிடும். அப்போது மறதி இனிமேல் இருக்காது. இன்னொரு விஷயம் நடக்கும், என்னென்ன விஷயத்தில் மறந்தீங்களோ எல்லாத்தையும் தோண்டி திருவி சண்டை போடுற ஆளுகிட்ட சண்டை போடுவீங்க. அன்னைக்கு நீ இப்படி பண்ண இல்லை, இதெல்லாம் கூட நடக்கும். நல்ல சாப்பாடு 2ஆம் இடமும் உண்டு, 7ஆம் இடமும் உண்டு. அப்போது நல்ல சாப்பாடு நிச்சயமாக கிடைக்கும். அப்புறம் அந்த 7ஆம் இடம் சுக்கரனோட வீடு, வாசனை திரவியங்களை அடிச்சுக்கிறது, வாசனை பூக்கள் மேலே வந்து அதுதான் மன்மதன் சொல்லிட்டார் இல்லையா, ரதி அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா குமாரசாமியத்தில் முருகப்பெரும்பாட்டன். அப்போது அந்த வாசனை திரவியங்களை அடிச்சுக்கிறது, வாசனை பூக்கள் மேலே ஆசை வர்றது. நல்லா யோசிச்சு பாருங்க, 2 முழம் வாங்குற ஆள் 4 முழம் வாங்கிட்டு போவீங்க. அது சாமிக்காக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற குலசாமிக்காக இருந்தாலும் சரி, எது பொண்டாட்டி தான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா பயங்கர வலுங்க. இந்த 2026 இவ்வளோ பெரிய பலம் பெற்று நிற்கிறது இந்த மேசராசி மேச லக்னத்துக்கு. அவ்வளோ பெரிய சகல விதமான விஷயங்களிலும், பொண்டாட்டி விஷயத்திலையும் சரி, புருஷ விஷயத்திலையும் சரி, நண்பர்கள் விஷயத்திலும் சரி, பார்ட்னர்ஷிப் தொழில் விஷயத்திலையும் சரி, மிகப்பெரிய உன்னத பலன்களை கொடுத்துரும். மனைவி சொத்து கிடைக்காதவங்க, கணவன் சொத்து கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இவ்வளோ விஷயங்களும் வந்து நடக்கும். இதை விட்டா 12ஆம் இடம் அதீத பலம் பெறுகிறது. அப்போது அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? புலிப்பாணி சொல்கிறாரு, அப்படியே பூமியை வலம் வருதல் அந்த 12ஆம் இடம் அப்படின்னு வந்து அருள். அப்போது வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த எந்த பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம், ஒரு கல்வி அல்லது ஏஜெண்ட் எடுக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறது, வாணிபம் பண்ணுறது எல்லாம் ஒன்று தானா. அப்போது வெளிநாடு சார்ந்த வேலையாக இருக்கட்டும், இல்லை அங்கேயே போய் தங்கி உட்காந்து இருக்கிறதுக்கு பேப்பர் ஒர்க்ஸில் நிறைய பேர் சிக்கலை வந்து அனுபவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பாங்க, காலம் ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அது வந்து நீடிச்சுட்டே இருக்கும், பாஸ் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரிங்க இந்த 2026 சும்மா ஊற்றி மூடிட்டு போயிட்டே இருப்பீங்க. எது தடையாக இருந்தாலும் உடைச்சிருவீங்க, பெரிய அருவாள் வச்சு ஒரே சீவிடுவீங்க. 12ஆம் இடம் அவ்வளோ வலுப்புது. அப்போது வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களில் சாதனை படைப்பீர்கள். நீண்ட தூர பிரயாணங்கள் யாவுமே உங்களுக்கு பெரிய கை கொடுக்குங்க. மிகப்பெரிய பிரயாணம், மிகப்பெரிய வெற்றி இந்த வருஷத்தில் அவ்வளோ சுபத்துவமாக வந்து கொடுக்குது. வெளிநாட்டில் போய் கல்வி கற்கிறது ஆகச்சிறந்த முறையில் நடக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள், 2 தொழில் 3 தொழிலெல்லாம் கையில் வச்சுருப்பாங்க, அவங்களாம் தடுமாறிட்டு இருப்பாங்க. இந்த டைம் 2026 பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, எல்லாமே சுபத்துவமாக மாறிடும். செம்மையாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. இன்னும் 2-3 தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் வழிவிடும். அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் வந்து நடந்துடும். அப்புறம் இந்த 12ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர தீர்வு. அப்போ அந்த இடம் சுபத்துவமாக மாறுது, வலுக்குது. அந்த 12ஆம் இடம் நல்ல பரல் பெற்று வலுக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 12ஆம் இடம் வந்து வலுப்பெறும் பொழுது நிரந்தர தீர்வு. அது வந்து எப்படி தெரியுங்களா, மறுபடியும் அந்த பிரச்சனை வராது, அந்த அளவுக்கு தீர்வு வந்து அதுக்குள்ளே இருக்குது. அப்போ கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு 6ஆம் இடம் வலுக்குது, அதுக்கு 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம். அப்போது என்ன நடக்குது, அங்கே கடன் முழுமுற்றாக அடைச்சிருவீங்க, திரும்ப கடன் வாங்கவே மாட்டீங்க, நீங்கள் தான் கொடுப்பீங்க, அந்த அளவுக்கு தூக்கி விட்டுரும். இல்லை எனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை இருக்குது, காலங்காலமாக இருக்குது, மனவேதனை, துன்பம், என்னால் முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் அப்படின்னா கூட அதை வந்து அறுத்து எஞ்சிருவீங்க, பெரிய அறுவலை போட்டு வெட்டிடுவீங்க. அது திரும்ப வராத அளவுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு 2026 அவ்வளவு சுபத்துவமாக மாற்றி விடுது, உங்களைய தூக்கி கொண்டு போய் எங்கேயோ உட்கார வைக்குது இந்த 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் வீடு பேர், அப்போது அது உள்ள தெய்வம் இருக்குது. அப்போ அந்த 12ஆம் இடம் வீடு பேர், அது உள்ள தெய்வம் இருக்குது. தெய்வம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்மளை வாழணுமா வேணாமான்னு தீர்மானிக்குது, சொர்க்கமா நரகமான்னு தீர்மானிக்குது. ஆனால் அதை விடுத்து மெடிடேஷனும் அதுக்குள்ளே இருக்குது.
அப்போது அந்த கடவுளை அடைதல் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அந்த சரணடைதல் இருக்குது பாருங்கள், அந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது அது உட்கார்ற சீட்டு வரைக்கும் இந்த 12ஆம் இடம் வந்து தீர்மானிக்கும். நீ சேரில் உட்காருவியா, இல்லை கட்டையில் உட்காருவியா, இல்லை தரையில் உட்காருவியா, இது வரைக்குமே அந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய விஷயம் நிறைய இடம் தீர்மானிக்குது. 10ஆம் இடமும் தீர்மானிக்குது, 12ஆம் இடமும் தீர்மானிக்குது, 8ஆம் இடம் தீர்மானிக்கும். தெரியுமா? அமானுஷ்யமான விஷயமெல்லாம் உங்களுக்கு வந்து மெடிடேஷனில் மேலே போனீங்கன்னா 8ஆம் இடம் நல்லா வேலை செய்யும். ஆனால் இந்த 12ஆம் இடம் அதில் சம் பர்சன்டேஜ் வந்து வாங்குது. அப்போ தியானம் ரொம்ப மேலுக்கு வரும். தியானம் வந்து ரொம்ப நல்ல மேல் அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கொடுத்துருது. நிரந்தர தீர்வு எல்லா விஷயத்துக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அப்புறம் இந்த நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துலேருந்து எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 5ஆம் இடமாக வரும். அப்போ யாகம் வளர்த்தல், குண்டம் வளர்த்தல் இந்த 12ஆம் இடம். அப்போ வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணுறது, இது பண்ணுறது, அப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். 5ஆம் இடங்கிறதுனால அது வந்து வழுக்குது. அது வழுக்கும் பொழுது 4ஆம் இடமும் பலமாக இருக்குது. அப்போ புது வீடு கட்டி போகிறது இதெல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆகச்சிறந்த நன்மைகள் இந்த மேஷராசி மேஷ லக்னத்துக்கு உங்களுக்கு கொடுத்துரும் இந்த 12ஆம் இடம். அப்போது 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால் பாதம். அந்த கால் பாதத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் இடம் வந்து ஹாஸ்பிட்டல். அப்போ ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னா அதுவும் வந்து நடக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சுபத்துவமாக மாறுது. 2ஆம் இடம் வலுப்பெறுது, முகரோகங்கள் உங்களை விட்டு அகலும். 4ஆம் இடம் வலுப்பெறுது. அப்போ 4ஆம் இடம் லங்ஸ், மேல் நெஞ்சு சளி கட்டுறது, வீசிங் ட்ரபிள் இருக்கிறது, இதெல்லாம் சரியாகும். 6ஆம் இடம் வழுக்குது. அப்போ முதுகு பிரச்சனை, மேல் வயிறு பிரச்சனை இதெல்லாமே சால்வ் ஆகும். 7ஆம் இடம் வழுக்குது. அப்போ வந்து தொப்புளுக்கு கீழே மர்மஸ்தானம் வரைக்கும் இவ்வளோ அப்படியே இடுப்பை சுற்றி அந்த இடம் எல்லாமே. அப்போ அது சார்ந்த நோய்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து முழுமுற்றாக தீர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது. மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவை அனைத்தும் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழஞ்சங்களே. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் விடாமல் சரணடையும் பட்சத்தில் இந்த பலன்கள் யாவும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் கொட்டும். கெடுபலன்கள் என்னென்ன? 5ஆம் இடம் அவுட்டு. 5ஆம் இடம் பரலில் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கு. அப்போ ஆள் மனசு தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா ஆள் மனசு டிஸ்டர்ப் ஆகும். மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைனா தான். தசா நடத்துகிற கிரகம் நன்மையாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து பக்கம் கூட வராது. ஆள் மனதில் ஒரு பயம் உருவாகும். நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்கள் ஆள் மனசில். குலதெய்வத்து கோயிலில் தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே குலதெய்வம் கோயிலில் காலே வைக்க முடியாது உங்களால். அப்பேற்பட்ட ஒரு இதை வந்து கொடுத்துரும். கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே. தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைனா ஏற்கனவே படாதபாடுபட்டு இருப்பீங்க. அப்போது குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த 5ஆம் இடம், அதில் தள்ளி போகும். ஆள் மனசு யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தனா உடையும், அந்த லவ் வந்து உடையும், பிரேக் ஆகும் அந்த லவ். அரசியல்வாதிகளுக்கு பெரிய சிரமங்கள் வந்து காத்திருக்குது இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா. இந்த சினிமா நடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் பெரிய தொல்லை வந்து காத்துட்டு இருக்குது தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா. அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வீகம். அப்போ பூர்வீகம் சார்ந்து ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீடிச்சு தான் மாறும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே கவனமாக இருத்தல் வேண்டும். இன்னும் சொன்னால் ஏகப்பட்டதாக எடுக்கலாம் 5ஆம் இடத்துலேருந்து. அந்த 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள். அப்போ உங்கள் குழந்தைகள் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் இது வந்து சுபத்துவப்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு இதுக்கு வந்துடும். எது? 5ஆம் இடம் வந்து உங்களுக்கு என்னது? சிம்ம வீடு. சிவனை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 5ஆம் இடத்தை தூக்கி நிறுத்திடலாம். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வராது. அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எல்லை நிலை தீபம் போட்டிங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது தமிழஞ்சங்களே. அன்பு தமிழஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழஞ்சங்களே, நன்றி.